ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இங்கிலாந்து நுவரெலியாவில் தான். இங்கே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் ஒன் டே நுவரெலியா ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேண்டி கலம்பு ரோட்டில் வெளியேக்கு என்டர் ஆகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஈகிள் வியூ பாயிண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் எங்கே போனாலும் சீனரிஸ்க்கு குறவே இல்லைங்க. எல்லா பிளேஸும் அவ்வளோ அழகு. ரீசெண்டாக தான் பெரிஸ்டா அவுட்லெட் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லெஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல பிளேஸாக இது இருக்கும். இவங்களோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதோட இந்த பிளேஸ் ரொம்ப காமாகவும் அழகாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல யார் வந்தாலும் பெரிஸ்டாவை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நுவரெலியாவில் இப்படி ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் இந்த ரோட்டில் போகிறப்போ ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லா ஷாப்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எல்லா திங்ஸுமே இங்கே வாங்கிக்கலாம். முக்கியமாக நுவரெலியாவுக்கு வரவங்க ஒரு இடத்துல வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு ஒரு வாக்குன்னு கட்டாயம் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த நேச்சர் விட்டு அழகை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் எங்கே போகாட்டியும் லேக் சைடை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான் இது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பர் பர்சன் லோக்கல்ஸ்க்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு சைக்கிளிங் போகலாம், போட்டிங் போகலாம். நல்ல டைம் ஒன்று இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு போட்டிங் போகிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் ஸ்பீட் போட் தான் சூஸ் பண்ணோம். ஒவ்வொரு சீசனுக்கும் இவங்களோட ப்ரைஸஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டான ப்ரைஸ் இவங்கள்கிட்ட எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் உங்களுக்கு போட்டிங் என்ஜாய் பண்ணணுன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் கிட்ஸாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் இது ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்கும் போகலாம். நார்மலாக ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மட்டும் இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
இங்கேருந்து நீங்கள் அடுத்து போனீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஒன்று பார்க்கலாம். ஜக்ரோ ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் இங்கே ஃபேமஸ். அது கொஞ்சம் தூரமாக இருக்கனால நீங்கள் அட்மா ஸ்ட்ராபெரி ஃபார்மை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சின்ன அவுட்லெட் ஒன்றும் இருக்குது. அது இல்லாமல் சின்ன ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஒன்று கூட இருக்குது. ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ் பார்த்து இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி இந்த பிளான்டிங் பண்ணுறதுன்னு. அது கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். මුල්ලැවිල්ලා කලයනවා. මේකෙන් ඊට පස්සේ තමයි පැල කරගන්න. එතකොට මේ ගෙඩිය පොළොවට චත් වෙන්න බෑ මේ නරක් වෙනවා. එහෙනම් මේ වගේ එල්ලිලා තියෙන්න ඕනේ. ඔව් ඒවා නරක් වෙනවා. ඒකට අපි ෆාම් එකේ හදන්නේ සම්පූර්ණ පොලිතින් එක එල්ලලා පොඩි සිදුරක් හදලා පැලිය හදනවා. එතකොට පොලිතින් එක උඩ තමයි ගෙඩි මෙයා වෙන්නේ. මේක අර සෑම් බෝටලයක් වගේ තමයි අපේ අවුට් ඒරියා තමයි ෆාම් තියෙන්නේ. එහෙම බඩු ගෙනා තමයි මෙතන ජෑම් ඔක්කොම හදන්නේ. මේක නිකන් පෙන්නන්න. ඔව් මේක නැත්නම් මිනිස්සු මෙයා ගෙඩියක් දැකලා නැහැ. ඒ හින්දා මේ ගෙඩි 25ක් වගේ ඉස්සරහ ඉඳලා තියෙන්නේ. ඔව් අවුරුද්දට 200ක් වගේ ඉස්සරහට ගන්න පුළුවන්. இவங்களோட ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த அவுட்லெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணும்னாலும் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா நுவரெலியாவில் ஹார்ட் பிளேஸ்னு இதை சொல்லலாம். அதுதான் கிராண்ட் ஹோட்டல். மோர் தென் 100 இயர்ஸாக இந்த ஹோட்டல் ஆப்ரேட் ஆகுது. எல்லோரும் ரொம்ப விரும்பி போகிற பிளேஸ் தான் இது. நான் நினைக்கிற மாதிரி நுவரெலியாலே பிக்கஸ்ட் கார்டன் உள்ள ஹோட்டல் இது தான். இவங்களோட இந்தியன் ரெஸ்டாரண்ட், காஃபி பார் எல்லாமே இருக்குது.
ப்ராடக்ட்ஸை நிறைய வச்சுருக்காங்க. பிக்கிள், ஜாம், சாஸ், சில்லி பேஸ்ட், குக்கீஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா முக்கியமாக இவங்களோட கேக்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு எங்கேயுமே ட்ரை பண்ண முடியாது. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட சர்வீஸும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட ஃபுட் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நுவரெலியா வந்து இவங்களோட ஃபுட்டை ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. உங்கள் ஒன் டே ட்ரிப் நுவரெலியாவாக இருந்தால் இப்படி ஈஸியாக பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.